இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 வகையான குழம்பு தான். எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உள்ள குழம்பு. முதல்ல பருப்புண்ட குழம்பு பார்த்துடலாம் நம்ம, வாங்கோ. வணக்கம், நான் பார்த்தேன் சமைத்தேன் நான் பொண்ணி. பொழுது விடிஞ்சாலே நம்மளுக்கு இன்றைக்கி என்னடா குழம்பு பண்ணுறது, என்னடா கறி பண்ணுறது, ஃப்ரையாக பண்ணலாமா, கூட்டாக பண்ணலாமா அப்படின்னு நம்ம குழம்புக்காக ரொம்ப குழம்பியே போயிடுறோம். அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிற ஈஸியாக பண்ணுற குழம்பெல்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். அது மாதிரி ஒரு 7 வகையான குழம்பு பண்ணி காமிக்கிறேன். ஆனால் எல்லாம் ஒரே நாளைக்கு பண்ணினா எனக்கு பண்ணுறதும் கஷ்டம், உங்களுக்கு பார்க்குறது அதை விட கஷ்டம். அதனால் ஒரு நாளைக்கு 2 குழம்பு வீதமாக நான் எல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல நான் இங்கே காமிக்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இங்கே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், தக்காளி, ஒரு 4 பூண்டு, புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி குழம்புக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். வேணும்னா இன்னும் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த நல்லெண்ணெயை விட்டுடலாம். விட்டுட்டு இதில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா ஒரே ஒரு வத்த மிளகாய் இதையும் போட்டு வதக்கின்னுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கின அப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடாயை எங்கள் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் எண்ணெயை விட்டு ஒவ்வொன்றா முதல்ல தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த காயெல்லாம் போட்டு வதக்கிடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டு வதக்கிடலாம். இதெல்லாம் பொரிஞ்சப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸு தக்காளி, வெங்காயம், பூண்டு இது 3த்தையும் போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுக்கலாம். கொஞ்சமாக இல்லை, நல்லாவே வதங்கணும் அதெல்லாம். இப்போ நம்ம போட்ட காயெல்லாம் வதங்கிட்டுருக்கு. இது வதங்கிட்டுருக்கட்டும். இதுக்குள்ளே பருப்பு உருண்டை போடணும் இல்லையா, அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு பருப்பு நான் ஒரு 45 மினிட்ஸாக ஊற வச்சுட்டுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். அப்புறம் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு இங்கே வத்த மிளகாயும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பும் போட்டு இதை கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைச்சி வந்துடலாம். இப்போ நம்ம காயெல்லாம் ஓரளவு நல்லாவே வதங்கிடுத்து. இதுக்கு நான் பொடியெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அதாவது 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி. என்னோடய மிளகா பொடி காரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது சாதாரண மிளகா பொடி தான், காஷ்மீர் மிளகா பொடி கிடையாது. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தனியா பவுடர். நம்ம எவ்வளோ மிளகா பொடி போட்டோமோ அதுக்கு டபுள் நான் தனியா பவுடர் போடுவேன். இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம், எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும், எப்படி டேஸ்ட் பிடிக்கும்னு பார்த்து போட்டுக்கோங்க. இதை கேஸை கொஞ்சம் லோவாக்கியிருக்கேன் நான். ஸ்லோ ஃபயரில் தான் இது இருக்கணும், இல்லைன்னா இந்த நம்ம போட்ட பொடியெல்லாம் கொஞ்சம் கரிஞ்சாப்பில் ஆகிடும். இதை ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஜலத்தை இது கூட விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லாவே கொதிச்சுருக்கு. நம்ம பருப்பு உருண்டைக்கு அரைச்சின்னு வந்துட்டோம். அதை பற்றி பார்க்கலாம். நான் கடலை பருப்பு, பருப்பும் போட்டிருந்தேன் இல்லையா, அதை நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். அதுலேயே ஒரு 2 வத்த மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, 2 உப்பு போட்டுட்டேன். இதை நல்லா டைட்டாக அரைக்கணும், தண்ணி விடாமல். உங்களுக்கு இது ஒரு வேளை பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு தோணித்துன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துட்டாக்கா அது நல்லா உருண்டியாக வரும். இதை 2 வகையாக பண்ணுவாள். ஒன்று இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு அப்படியே நல்லா உருண்டை பிடிச்சி மேலோட்டமாக இது கொதிக்கும் போது போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுவா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்னா, இதை நம்ம உசிலி எல்லாம் பண்ணுற மாதிரி இட்லி பானையில் வச்சு இந்த நல்லா அதை வேக வச்சுடுவா. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா உருட்டிட்டு இதில் போடுவா. எப்படி வேணால் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுட போகிறேன். கொஞ்சம் அரிசி மாவு போட்டு இதுலேயே கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உருட்டிட்டு பக்கத்தில் அரிசி மாவு வச்சுட்டு அதில் பெரட்டிட்டும் போடலாம். நான் அதில் கொஞ்சமாக அரிசி மாவை கலந்துட்டு உருட்டி இதில் போட்டுட போகிறேன்.
இப்போ நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த அரிசி மாவு போட்டிருக்கேன். அது வந்து பருத்தி போட்டதுனால ஜாஸ்தி மாதிரி தெரியறது. அரிசி மாவு ரொம்ப ஜாஸ்தி போட்டுடக்கூடாது. அப்படி போட்டாக்கா அது நல்லா கல் மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்காது. இது சும்மா எல்லாம் ஒரு பிளெண்டிங் தான், எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வரத்துக்காக ஒரு பைண்டிங் மெட்டீரியலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை எல்லாத்தையும் கலந்து நம்ம உருட்டிட்டு முள்ளமாக இந்த குழம்புல போட்டுடலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இது கொஞ்சம் தண்ணியாக நீர்க்க தான் இருக்கணும். ஏன்னாக்கா நம்ம அந்த பருப்பெல்லாம் போடும்போது அந்த பருப்பும் இந்த தண்ணியை உறிஞ்சிக்கும், அப்புறம் ரொம்ப இறுக்கமாக போயிடும். அதனால் கொஞ்சம் இந்த அளவு தண்ணியாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து அந்த பருப்பு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது இங்கே வந்து எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதை ஒவ்வொன்றா முள்ளமாக நம்ம போட்டுட்டு கொஞ்ச நாளை அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் முள்ளமாக அதை திருப்பி போட்டு கொஞ்சம் நாசுக்காக பண்ணி எடுக்கணும். இப்போ நான் அந்த உருண்டைகள்லாம் போட்டுட்டேன். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா முள்ளமாக அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ரொம்ப குறைவாக போயிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கலாம் அப்படின்னு தோணித்துன்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க. அந்த வெந்நீரை இந்த பருப்பு உருண்டையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடால் கொஞ்சமாக நீங்கள் விட்டுக்கலாம். ஒரு ஆப்பை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஆனால் வெந்நீர் தான் விடணும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இது வந்து வேகட்டும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பருப்புண்ட குழம்பு ரெடி ஆகிட்டு 2 பக்கமும் அது நல்லா வெந்துட்டு இது வந்து சுடுற சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ எது பிடிக்குமோ அதை போட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக பண்ணின குழம்பு தான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ. நம்ம அடுத்த குழம்பு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. இப்போது கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நான் காமிச்சிருக்கேன். இங்கே வந்து கருவேப்பிலையை நான் நல்லா 2 கொத்து இல்லை, கொஞ்சம் நிறையவே இருந்தது. அதை நல்லா உருவிட்டு தண்ணியில் போட்டு அந்த மண்ணு கிண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு டவலில் போட்டு நல்லா உணர்த்தி ஃபேனுக்கு அடியில் வச்சுருந்தேன். நேற்றுக்கு ராத்திரி அந்த கருவேப்பிலையை தான் எடுத்துட்டுருக்கேன். ஆனால் இவ்வளோ கருவேப்பிலை தேவைப்படாது, இதில் பாதி போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து வறுத்து அரைக்கிறதுக்குள்ள சாமான்களும் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு வந்து நம்ம ஜாஸ்தி வச்சுக்கணும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா கொஞ்சமாக வச்சுட்டா போகிறோம். கொஞ்சமாக அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் நிறைய போட்டுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். முதல்ல இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து மிளகா பொடி போடுறதே போகிறோம், ஏன்னா நம்ம மிளகு ஜாஸ்தி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு வாசனை இதுக்கு நல்ல தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மிளகா பொடி நம்ம போட்டால் போகிறோம். மிளகாயை வந்து இதுக்கு வறுத்து அரைக்க வேண்டாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல இந்த சாமான்கள்லாம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை நம்ம கேஸை நிறுத்திட்டு அந்த சூடுலேயே கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டுட்டு எல்லா சாமான்களையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் முள்ளமாக சின்னதாக தீயை வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்துன்றதுக்கப்புறமா நம்ம அரைக்கும்போது நிறைய இந்த பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். அப்புறமா இதை வறுத்த எடுத்ததுக்கப்புறமா இந்த சூடுலேயே நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கலாம். முதல்ல இதெல்லாம் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் செவக்கையாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்ட சாமான்லாம் நல்லாவே வறுந்துடுத்து. இப்போ நான் அதை மிக்சிக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுத்து. முதல்ல நம்ம இந்த மிக்சியில் நம்ம முதல்ல வறுத்தோம் இல்லையா, அந்த சாமான்கள்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து போட்டு இதையும் ஒரு திருப்பிட்டு அப்புறம் இங்கே புளியை கரைச்சி வச்சுருக்கேன்னா இந்த புளி ஜலத்தையே போட்டு அதை வந்து நல்லா ஒரு கூழ் மாதிரி ஆக்கின்னு வந்துடலாம். அந்த புளியை வந்து உங்களுக்கு நல்ல புளியாக இருந்தது, அதில் உங்களாலேயே கோதெல்லாம் எடுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த புளியை கூட அந்த கெட்டி புளி அரைக்கிறது இந்த மாதிரி கரைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற புளியையே கொஞ்சம் சூடு பண்ணி இந்த கூடியே புளியும் உப்பும் கூட வச்சு அரைச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு அந்த புளி ஜலத்தை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
இப்போது நம்ம அரைச்சின்னு வந்தது ஏதோ இது மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆக்கிட்டு இதுலேயே நம்ம அரைச்ச இந்த கூடையிலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பு நம்ம போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டால் போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய மிளகு வேறு வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் தான் மிளகா பொடி இதுக்கு போட போகிறேன். அதாவது மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே தனியாவை போட்டு இதில் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் தனியா பொடி வேண்டாம். ஜீரக பொடியும் வேண்டாம், ஏன்னா ஜீரகமும் நம்ம பொடிச்சிருக்கோம். அதனால் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக மிளகா பொடியும் உப்பும் போட்டுடலாம். நான் வந்து இதுலேயே அந்த புளி ஜலத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வாண்டியில் எண்ணெயை வைக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். இதில் கடுகு, வெந்தயம் இது மாத்திரம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சமாக போட்டால் போகிறோம். அப்புறம் இது வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் நிறைய பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த கடுகு வெந்தயமும் நம்ம போட்டுட்டோம். வெந்தயத்தை கம்மியாக போட்டால் போகணும். ஏன்னா இந்த கருவேப்பிலைக்கு ஒரு மாதிரி லேஸ் கசப்பு இருக்கும். அதனால வெந்தயமும் ஜாஸ்தி போட்டால் சாப்பிட முடியாது. கொஞ்சமாக போட்டால் போகிறோம். இந்த மாதிரி குழம்பெல்லாம் நம்ம கச்சட்டியில் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏன் இதில் காமிச்சிருக்கேன்னா அது ரொம்ப குழிவாக இருக்குது. அதனால அவ்வளோ சரியாக கீழே இருக்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது. அதனால தான் இதில் போட்டிருக்கேன். ஆனால் நான் யூஸ்வலாக வீட்டில் பண்ணும்போது கச்சட்டியில் தான் பண்ணுவேன். இப்போ அந்த நம்ம அரைச்சோலையே அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி நான் மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போனப்புறமா நம்ம இறக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காகிடுதுன்னு தோணித்துன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க பக்கத்து கேஸில். அதில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அச்சு வெல்லத்தை போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுது. இதில் எல்லாமே கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி நம்மளுக்கு சளி பிடிச்சிக்கும், கோல்டு வரும், காஃப் வரும், அதுக்கெல்லாம் இந்த மிளகு ஜீரகம் எல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இதை நான் பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ நம்மளோட கருவேப்பிலை குழம்பு நல்ல டேஸ்டியாக ரெடி ஆகிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயை அதை அப்படியே தெக்க விட்டுருக்கு. நடுவில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வெரி ஹெல்தி ஆல்சோ, எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசனுக்கு. Hope you all will like this and you will also try. Thank you friends. I'll meet you in my next video. Thank you.